अस्सलामु अलैकुम वेलकम टू अवर चैनल वहीस रेसिपीஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மக்ரூனி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 1, தக்காளி 1, கொத்தமல்லி, கருவேப்பிலை. மக்ரூனி 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லாம் ரஃப்பாக சாப் பண்ணி போட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்று வச்சு எடுத்துக்கிறோம். நம்ம இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறோம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. கடுகு உளுந்து தாளிச்சிட்டு சோம்பு 1/4 ஸ்பூன், எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை போட்டுக்கிறோம். இது ஏன் குக்கரில் செய்கிறோன்னா குயிக்காக செஞ்சிடலாம். மக்ரூனி வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி குக்கர்லேயும் நீங்கள் செஞ்சீங்கன்னா. நம்மளோட ஸ்பெஷல் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கறி மசாலா தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், நம்மளோட மல்டி ஸ்பெஷல் மசாலா தூள் 1/4 ஸ்பூன். மல்டி ஸ்பெஷல் மசாலா தூளோட லிங்க்கும் இஞ்சி பூண்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. எல்லாம் போட்டு பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா 2 முட்டை நம்ம உடச்சி ஊற்றிக்கிறோம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த முட்டையை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 200 கிராம் மக்ரூனியை அதில் போட்டு அந்த முட்டையோடு சேர்த்து நல்லா மசாலாவோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறோம். இந்த மாதிரி வதக்கும் போது நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ 200 கிராம் ஒரு கிண்ணத்தில் அளந்து பார்த்தோம்னா அந்த கிண்ணத்தில் 2 கிண்ண அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் அளந்து பார்க்குறோம், அதில் பார்த்துட்டு அதில் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். நான் பச்சை மிளகா தண்ணி கொதிக்கும் போது தான் போட்டுருக்கேன். ரொம்ப வதங்குச்சுன்னா ரொம்ப காரமாக இருக்கும், கரைஞ்சி போயிடும் பச்சை மிளகாங்கிறதுக்காக. தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடியிலேருந்து ஒரு பெரட்டி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா 5 நிமிஷத்தில் அருமையான மக்ரூனி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.